உவமையும் கருத்தும் 43. திருவருளையும் குருவருளையும் பணிகிறோம். உவமையும் கருத்தும் 43. எரி சேர் வித்து. இந்த உவமையை சிவப்பிரகாசம் எனும் நூலின் 89வது திருப்பாடலில் அருள் திரு உமாபதி சிவம் கையாளுகிறார். உவமை என்ன சொல்லுகிறது? நெருப்பில் இடப்பட்ட விதையால் விளைய முடியாது. தீயில் எரிக்கப்பட்ட விதை எதையும் விளைவிக்க முடியாது. இதுவே உவமை. சரி, இந்த உவமை விளக்கும் கருத்துதான் என்ன? அதுபோல எண்ணிறந்த பிறவிகளை தருகின்ற புண்ணியம் பாவம் எனும் சஞ்சித வினை தீட்சை செய்து வைக்கும் ஞான குருவினது திரு பார்வையினால் நீங்கிவிடும். சஞ்சித வினைதான் பிறவிக்கு வித்தாக உள்ளது. சஞ்சித வினை எனும் வித்து எரிக்கப்பட்டு விட்டால் பிறவி விளையாது. அதனால்தான் பிறவி விளையாமல் தடுப்பதற்காக ஞான குரு தீட்சை எனும் நெருப்பால் சஞ்சிதம் எனும் விதையை எரித்து விடுகிறார். இதுவே உவமை விளக்கும் கருத்து ஆகும். இதனை சிவப்பிரகாசம் எப்படி கூறுகிறது தெரியுமா? எல்லையில் பிறவி நல்கும் இரு வினை எரி சேர் வித்தின் ஒல்லையின் அகலும். ஏன்ற உடல் பழ வினை அது ஊட்டும். தொல்லையில் வருதல் போல தோன்றிடு வினை அது உண்டேல். அல் ஒளி புரையும் ஞான தழல் உற அழிந்து போமே என்று ஸ்ரீ உமாபதி சிவம் தாம் அருளி செய்த சிவப்பிரகாசம் எனும் அற்புதமான நூலின் 89வது திருப்பாடலில் மிக தெளிவாக விளக்குகிறார். அருள் உணர்வோம், வினை நீங்குவோம், சிவானந்தம் நுகர்வோம். திருவருளையும் குருவருளையும் பணிவோமாக. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.